சென்னையில் போலீஸ் வியாபாரியை தாக்கினதா எழுந்த புகார் பெரும் பிரச்சனைக்கு வித்திட்டு இருக்கு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட்டில் சாலையோர கடைகளை அகற்றும் போது ஏற்பட்ட தகராறில் காவலர் வியாபாரியின் உறவினரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளுக்காக மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் கடைகளை அகற்ற முயன்றபோது வியாபாரி ரஹ்மத்துல்லா மற்றும் அவரது உறவினர் பஷீர் ஆகியோர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறிய நிலையில் ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி தாக்கியதில் பஷீர் என்பவருக்கு உதட்டில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி ரம்ஜான் பண்டிகை வரை கடைகளை நடத்த அனுமதிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. டைம் கேட்டோம், 22 தேதி கேட்டோம், அதிகாரிகிட்ட பேசணும், ஈகிட்ட பேசணும், எம்எல்ஏ வர வச்சாச்சு. எம்எல்ஏ வர வச்சு அவரையும் ரிக்வஸ்ட் பண்ணி இப்படிலாம் சொல்லணும்னு நம்ம சப்போர்ட்டாக பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் நடு ரோட்டில் கடை போட்டு நடு ரோட்டில் டூ வீலர் விட்டுட்டு ஏன்னா ஒரு வருஷம் மட்டும் ஒரு கிலோமீட்டருக்கு தெருவில் யாருமே வண்டி போகாமல் டூ வீலர் போகாமல் கார் போகாமல் நிறுத்தினது யாரு? 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.